திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மீன்பிடிக்க கடலுக்கு சென்று உயிரிழந்த மீனவர்கள் குடும்பத்திற்கு தலா 5000 ரூபாய் வழங்கிய மாவட்ட செயலாளர் சிறுமியம் பலராமன். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் அடங்கிய லைட் ஹவுஸ் ஊராட்சி அதிமுக பூத் உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் லைட் ஹவுஸ் கொடிமரம் அருகே நடைபெற்றது. அரங்கம்குப்பம், பூனங்குப்பம், சம்பாசப்பள்ளிக்குப்பம், வைரவன்குப்பம், கரிமணல், நக்கத்துறவு, பேட்டை, பள்ளிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுமியம் பலராமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் வைரவன்குப்பம் கிராமத்தில் மீன் பிடிக்க கடலுக்கு சென்று விபத்தில் இறந்த 2 மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5000 ரூபாய் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிகளில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதே போல 4 ஆண்டு காலம் தமிழகத்தில் எழுச்சியான ஆட்சி, சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி நடத்தி காட்டியவர்தான் அந்த எடப்பாடியார். அந்த பொற்கால நிலையில் இருக்கின்ற ஆட்சி தான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்னும் ஒரு 10 மாதங்கள் இருக்கு. அந்த 10 மாதத்தில் நம்முடைய உழைப்பு சிறப்பாக இருக்கிறது என்பதற்காக தான் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள 236 துறையிலும் பூத் கமிட்டிகளுடைய பணியானது சிறப்பாக நடைபெற்றது. அதில் குறிப்பாக நம்முடைய பொன்னேரி தொகுதியில் 313 பூத்துகளும், கூடுவிடி தொகுதியில் 330 பூத்துகள் உள்ளடக்கிய காரணத்தால் இந்த பூத்துகளில் இருக்கின்ற நீங்கள் சிறப்பான முறை செயலாற்றினால் இது 9 பேர் போட்டிருக்கோம். 9 பேர் 6 பேர் நம்முடைய பூத் கமிட்டி இணைந்து பணியாற்றினால் நம்ம வெல்வதற்கு ஒரு ஸ்டாலில் 1000 ஸ்டாலில் வந்தால் கூட வெல்ல முடியாது. நம்முடைய 2,10,00,000 தொண்டர்களை எடுத்துரைத்தவர் இந்த அணியன் தான். உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பேசுகின்ற வாய்ப்பு பெற்ற காரணத்தால் அன்னைக்கு மாநிலத்தின் மீது அந்த வசனத்தை நாங்கள் வைத்துதான் வெற்றியை நினைக்கின்ற பள்ளி, வெற்றியை நினைக்கின்ற இடம் மாவட்ட படிவத்தை வாங்கி வைப்படுங்க. மாவட்ட கழக செயலாளர் அனைவருக்கும் பரிசு வழங்குவார். அதற்கு பின்னாடி
நான் பார்த்து